நம்முடைய ஆத்ம நாயகனான இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினீர். உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது என்று யோபு சொல்லுகிறான். இதில் 3 வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். அதில் முக்கியமாக ஒரு வார்த்தைக்கு நாம் அதிக நேரத்தை நாம் எடுத்துக்கொள்ள போகிறோம். பாருங்க, எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் பாராட்டினீர். அடுத்து பாருங்க, பராமரிப்பு, அவருடைய பராமரிப்பு, ஜீவனும் தயவும். இன்றைக்கு ஒரு வேளை ஒரு சின்ன தலைப்பை கொடுக்க வேண்டும் என்றால் லைஃப் அண்ட் லவ்விங் கைண்ட்னஸ். தமிழில் சொல்றதை விட ஆங்கிலத்தில் நல்லா இருக்கு பாருங்க. தலைப்பு என்னதுங்க? லைஃப் அண்ட் லவ்விங் கைண்ட்னஸ், ஜீவனும் தயவும். தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் ஜீவனை கொடுத்திருக்கிறார். இந்த ஜீவனை வைத்து நாம் என்ன செய்கிறோம் என்றால், அனுதினமும் நாம் சிந்திக்கிறோம், செயல்படுகிறோம். நம்முடைய தேவையான காரியங்களை வேலை மூலமாக அல்லது தொழில்கள் மூலமாக நாம் சவதரித்துக் கொள்கிறோம். இந்த ஜீவன் இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே தொழில் இருந்தாலும், வேலை இருந்தாலும், சொத்து இருந்தாலும், சொந்த பந்தங்கள் இருந்தாலும் ஒன்றுக்குமே உதவாது. தேவன் நமக்கு எதை கொடுத்திருக்கிறார்? ஜீவனை கொடுத்திருக்கிறார். இந்த ஜீவனை வைத்து நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய தேவைகளை நாம் சந்தித்துக் கொள்கிறோம். இந்த ஜீவன் இருக்கிறபடினால்தான் பாருங்க, சில நேரங்களில் நீங்க பார்த்துருப்பீங்க, கைகால் முடியாதவங்க கூட என்ன செய்யறாங்கன்னா இந்த ஜீவனை பயன்படுத்தி அவங்களுக்கு இருக்கிற இந்த மென்டல் ஸ்டாமினா, அல்லது நல்ல அறிவு, நல்ல யுக்தி, இதை பயன்படுத்தி என்ன செய்கிறார்கள்? சுலபமாக பணத்தை சம்பாதிக்கிறார்கள். பொருளாதார மேம்பாட்டை தங்களுடைய வாழ்க்கையில சீக்கிரத்தில் பெற்று விடுகிறார்கள். இந்த ஜீவன் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாம் எல்லாருமே அறிந்திருக்கிறோம். கர்த்தர் நமக்கு என்ன செய்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா ஜனங்களுக்கும் ஜீவனை தருகிறார். அதே போல எல்லா ஜனங்களுக்கு தயவை கொடுக்கிற தேவன் எல்லா நேரங்களையும் தயவை காண்பிப்பதில்லை. ஜீவன் இருந்தாலும் கர்த்தருடைய தயவு இல்லாமல் போகிறபடினால்தான் ஜீவன் இருந்தாலும் அவர்களால் செயல்பட முடியவில்லை, தங்களுக்கு தேவையான பொருளாதாரத்தை சவதரிக்க முடியவில்லை, சம்பாதிக்க முடியவில்லை. கர்த்தர் நமக்கு என்ன செய்திருக்கிறாங்க? ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் பாராட்டி இருக்கிறாராம். ஜீவனை கொடுத்தது மாத்திரமல்ல, கர்த்தர் நமக்கு எதையும் கொடுத்திருக்கிறாராங்க? தயவையும் கர்த்தர் காண்பித்திருக்கிறார், தயவையும் நமக்கு பாராட்டி இருக்கிறாராம். வாழ்க்கையில் அப்போ எவ்வளோ ஆசீர்வாதமான ஜனங்களாக நாம் இருக்கிறோம்.